சேலத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் விமான பயணம் என்ற பள்ளி குழந்தைகளின் கனவை நனவாக்கியுள்ளனர். இதுகுறித்து இந்த தொகுப்பில் காணலாம். சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறுவதும் சிகரத்தை அடைந்தால் வானத்தை தொடுவதும் மிகச்சிறந்த நம்பிக்கை வரிகள். தரையில் நடப்பவர்கள் வானத்தில் பறப்பவர்களை பார்த்து ஆச்சரியப்படுவதில் அதிசயம் எதுவுமில்லை. சிறுவர் தொடங்கி பெரியவர்கள் வரை அனைவரையும் அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்பட வைப்பதில் இன்றைக்கும் ஆகாய விமானம்தான் முதலிடத்தில் இருக்கிறது. வாழ்நாளில் ஒரு முறையாவது விமானத்தில் பறக்க வேண்டும் என்பது பெரும்பாலானோரின் ஆசை. குறிப்பாக ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளின் விமான பயணம் என்பது சற்று அரிதான கனவு என்றே சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழலில் சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியைச் சேர்ந்த 34 பள்ளி குழந்தைகளின் விமான பயண கனவினை தன்னார்வ அமைப்புகளுடன் இணைந்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் நனவாக்கியுள்ளனர். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களை மகிழ்விக்கும் விதமாக சேலத்தில் இருந்து கோவைக்கு பேருந்தில் அழைத்துச் சென்று அங்கிருந்து சென்னைக்கு விமானத்தில் அரசு பள்ளி மாணவ மாணவியர் அழைத்துச் செல்லப்பட்டனர். பள்ளி நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ள விமான பயணம் மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவ மாணவியர் தெரிவித்தனர். எங்கள் ஃபேமிலியில் யாருமே ஃப்ளைட்டில் போனதில்லை. நான் தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். எனக்கும் ஹாப்பியாக இருக்குது, எங்கள் ஃபேமிலிக்கும் ஹாப்பியாக இருக்குது. அப்போ தான் எங்கள் ஸ்கூலில் ஸ்பெல்பி டூ மேக்ஸ் அப்படின்னு ஒரு போட்டி வச்சாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் எங்களுக்கு ஸ்பெல்பி டூ மேக்ஸில் மெடல் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி தருவாங்க. இப்போ உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்களே மெடல் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி தான் நினச்சோம். ஏன்னா இப்போ பார்த்தா ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. என்னால் சொல்ல முடியாத ஹாப்பி, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் ஏரோப்ளைன் சவுண்டு கேட்டால் வெளியே ஓடி போய் பார்ப்பேன். அந்த ஏரோப்ளைனில் போக மாட்டோமா அப்படின்ட்டு ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கம் இப்போ எங்கள் ஸ்கூல் நிறைவேற்றி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் தினைக்கும் ஃப்ளைட்டுக்கு பார்ப்பேன். பார்க்கும் போது ஆசையாக இருந்துச்சு, எப்படா ஃப்ளைட்டில் போகணும், படிச்சுட்டு போகலாம் தான். இந்த வாய்ப்புல கிடச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்துலாம் என் ஃபேமிலியில் யாருமே போகல. எங்கள் அப்பா ஃப்ளைட் போயிட்டு வந்தார். அப்போலேருந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து காமிச்சாரு. எனக்கு அப்போலேருந்து ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போ ஸ்கூல்லே கூட்டிகிட்டு போகிறதுனால, டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போகிறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விண்ணில் பறப்பது, விண்வெளியை தொடுவதும் அனைவருக்குமான வாய்ப்பாக தற்போது இல்லை என்றாலும் பள்ளி குழந்தைகள் மேற்கொண்ட இந்த விமான பயணம் அவர்களின் வாழ்க்கையை தன்னம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் ஆனந்துடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.